தற்கொலை செய்து கொண்டதனை நாங்கள் சமூக ஊடகங்களாக அறிந்து கொண்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆணானவர் அவர் விலகி சென்றாலும் ஆனால் அந்த பெண் அவருக்கு அருகாமையில் சென்று அவர் அந்த வீடியோ எடுப்பதை நாங்கள் இந்த காணொலியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். உயிருடன் இல்லை என்று மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமாக இருப்பதாகவும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவ்வாறான செயலில் ஈடுபட்டிருப்பார் என்ற ஒரு கருத்தினையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஆர்சிஆர் தமிழ் பண்ற யூடியூப் சேனலாக நாங்கள் ஒரு புதுமையான ஒரு வீடியோ ஒன்றை பார்க்க போகின்றோம். இந்த வீடியோவினால் ஒரு உயிரானது பறிபோயிருக்கின்றது. சோசியல் மீடியா மோகம் காரணமாக ரீல் எடுப்பதற்காக ஒரு உயிரானது தற்போது பறிபோயிருக்கின்றது. அதுவும் அனைவரும் அந்த காணொலியை பகிர்ந்ததனால் அந்த உயிரானது தற்போது பறிபோயிருக்கின்றது என்று பற்றிய ஒரு காணொலியாக தான் உங்களுக்கு இருக்க போகின்றது. அதற்கு முதல் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முதல் நீங்க எனது வீடியோக்களை அனைத்தையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் என தமிழ் பண்டை கமெண்ட் மூலம் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கேட்டுக்கொண்டு என்ன நடந்திருக்கின்ற என்பதை முழு வீடியோவாக உங்களுக்கு தரப்போகின்றோம். கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த முழு காணொலியை பார்க்கின்ற போது என்ன நடந்திருக்கின்ற என்பதை இந்த காணொலியாக நீங்கள் கடைசியாக அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள வாங்க போகலாம். வீடியோக்குள்ள இந்த காணொலியை பார்க்கின்ற போதே அழகாக தெரிகின்றது. அந்த பெண் ரீல் மோகத்துக்காக அவர் விலகி சென்று கொண்டிருக்கின்றார் அந்த நபர். ஆனால் அந்த நபருக்கு அருகாமையில் சென்று அவர் வளைத்து அந்த வீடியோவினை எடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஒரு பெண்ணை தவறுதலாக அவர் டச் பண்ணியிருந்தால் அந்த பெண்ணானவர் விலகி செல்வாளுடைய வளைத்து வீடியோ எடுக்க மாட்டார். அவர் வைராக வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் இந்த காணொலியை எடுக்கின்றார் என்பதை இந்த காணொலியை பார்த்தாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் இன்னும் பல இருக்கின்றது. அவருக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கின்றது என்பதை அறியாமல் இவ்வாறான வீடியோக்களை எடுத்து வெளியிடுவதனால் அவர்கள் வைரலாக வேண்டும் என்பதற்காக ஒரு உயிரினை பறித்திருப்பது என்பது ஒரு சரியான ஒரு விடயம் அல்ல. ஒரு பதிவினை இடுகின்ற போதும் இந்த பதிவினை பார்த்து விமர்சனம் செய்கின்ற நபர்களை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். சரியான முறையில் தகவல்களை அறிந்து கொண்டுதான் ஒரு காணொலி நீங்க வெளிவிட வேண்டும். அதற்காக ஒரு கண்டென்ட்டுக்காக உங்களின் கருத்துக்களையும் தவறான முறையில் நீங்கள் பரப்பியதனால் ஒரு உயிரான தற்போது பறிபோயிருக்கின்றது என்பது ஒரு மனம் கவலையுடன் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை சமூக ஊடக விரும்பிகளும் யூடியூபர்கள் அனைவரும் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் ஒரு விடயத்தினை சரியான முறையில் அறிந்து கொண்டு பதிவிடுவதன் மூலம் பல உயிர்களும் காப்பாற்றப்படக்கூடும் என்ற ஒரு இனிவரும் காலங்களில் இந்த உயிரானது போய்விட்டது. ஆனால் இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறக்கூடாது என்பதைத்தான் இந்த காணொலியாக குறிப்பிடக்கூடிய இருக்கின்றது. இந்த பெண்ணிடம் அனைத்து தவறுகளும் இருக்கின்றது. ஒரு பெண்ணானவர் ஒரு ஆண் தவறுதலான முறையிலோ இல்லை அவர் அறிந்தோ அந்த பெண்ணை தவறுதலாக டச் பண்றாள் என்றால் அவள் கோபப்பட்டு ஒரு அடிப்பாலோ ஒழிய இவ்வாறாக வளைந்து வீடியோ எடுக்க மாட்டாள் என்பதை இந்த நீங்கள் காணொலியாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் சரியான முறையில் தகவலை அறிந்து இந்த காணொலியினை நீங்கள் வெளியிட வேண்டும். கருத்துக்களை விமர்சனம் செய்பவர்கள் பல கருத்துக்களை வெளியிடுபவர்கள் நன்கு அறிந்து கொண்டு இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தால் ஒரு உயிரானது பறிபோயிருக்க மாட்டாது என்பதைத்தான் நான் இந்த காணொலியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு பெண் இவரை பற்றி ஒரு கருத்தினை சமூக ஊடகங்களாக வெளிப்படுத்தியிருந்தார். அந்த ஆண் போன வருடம் அந்த பேருந்தில் வந்ததாகவும் அந்த பெண் மாதவிடாயில் இருந்ததாகவும் அந்த மாதவிடாயில் இருந்த அவருக்கு இயலாமல் அவர் இருந்ததாகவும் அந்த நேரத்தில் அவருக்கு அருகாமையில் அந்த ஆண் இருந்து அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி விசாரித்ததாகவும் மற்றும் அவர் கருத்துக்களை அவரின் என்ன பிரச்சனை என்று சொல்லியதாகவும்
அந்த சொல்லுகின்ற போது அவர் அந்த மனச்சோர்வினையும் நீக்கி பல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியதாகவும் ஒரு சகோதரனை போலும் ஒரு அப்பாவை போலும் அவர் நடந்து கொண்டதாகவும் அந்த பதிவினூடாக வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அவரின் கவனத்தை திருப்புவதற்காக அவரின் தேர்வுகளை பற்றியும் அவரின் வாழ்க்கையை பற்றியும் அவரை பற்றியும் பல்வேறு அவரை பற்றி விசாரித்ததாகவும் குறிப்பிடுகின்றார். இவ்வாறான ஒழுக்கமான மனிதன் இவ்வாறான செயல்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார். தவறான முறையில் இந்த சமூக ஊடகம் அவரை ஒரு தவறான ஒரு நபராக சுட்டிக்காட்டி ஒரு உயிரினை அவரை தற்கொலை செய்கின்ற அளவுக்கு அவரை உயிரை பறித்திருக்கின்றது இந்த சமூக ஊடகம் என்பதுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். சரியான முறையில் ஒரு ரீல் முகத்துக்காக ஒரு உயிரை பறித்தது ஒரு சரியான விடயம் என்ற இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்பதை இந்த காணொலியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் அந்த காணொலி பார்ப்பவர்கள் சரியான முறையில் சரியான விவரத்தை அறிந்து ஒருவரை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதை இந்த காணொலியாக சொல்லிக்கொண்டு இதோடு இந்த காணொலியை முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் இந்த காணொலியை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியாக நாங்கள் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆட்சியாளர். நன்றி, வணக்கம்.